சத்குரு ஞான வல்லலை சரணம். ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். என் அன்பின் பிரியமே, என் பிள்ளைகளுக்கான பரிசை அல்லவா இந்த அப்பனின் கையிலிருந்து நீ பெறப் போகிறாய். என்னுடைய முழு ஆசீர்வாதம் உன்னை வந்தடைந்து விட்ட பிறகும் நீ கேட்ட ஒன்றுதான் அதில் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ என்னவாயிற்று என்று யோசிக்கிறாய் அல்லவா. நம் அப்பன் நமக்கு எப்பொழுது தருவான் என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாய் அல்லவா. உன் மனமுழுக்க எதை தேடி நீ அலைந்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, நிம்மதி சந்தோஷம் என்று நீ ஒவ்வொரு முறையும் என்னிடம் சொல்லி எழும்போதெல்லாம் என் பிள்ளைக்கு அதை எப்பொழுது கொடுப்பேன் என்று நானும் இந்த அப்பன் ஏங்கிக் கொண்டிருந்தேன். இந்த ஏக்கத்திற்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் விதமாகத்தான் உன்னை மட்டுமே தேடி வந்து இந்த அப்பன் உனக்காக தர வந்து இருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்குமே மனம் வருத்தம் அடையாது. எல்லாம் எப்படி நடக்குமோ என்று உன் ஆழ்ந்த சிந்தனைக்குள் நீ சென்று விட்டால் உனக்கு பெரிய பாரமாகத்தான் தெரியும், பெரிய கஷ்டமாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் கடந்து விட்டு என்ன முடிவாக இருந்தாலும் எனக்கான முடிவை தருவது, என் வாழ்க்கைக்குள் வந்து தருவது என் அப்பன் கணக்கம்பட்டியனாக இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக முடிவை பார்த்து பயப்பட வேண்டும்? ஏனென்றால் அந்த முடிவை தாங்கிக் கொள்வதற்கான வழியையும் அந்த முடிவை தாங்கிக் கொள்வதற்கான மனதைரியத்தையும் என் அப்பன் என் கூடவே இருந்தல்லவா அவன் பெற்றுக்கொள்கிறான் என்று நீ நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே உன்னிடம் ஒன்றை மட்டும்தான் சொல்வேன். தீமை வந்தால் அதை நான் எடுத்துக்கொள்வேன் என்று, நன்மை வந்தால் உன்னிடம் கொண்டு சேர்ப்பதில் நான் தான் முதல் ஆளாக இருக்க போகிறேன் என்று மறுபடியும் உன் மனதில் குழப்பம் வேண்டாம், உன் மனதில் கவலை வேண்டாம். இந்த அப்பன் கணக்கம்பட்டி என்னாக நான் முன்னில் இருந்து உன் கர்ம வினைகள் அத்தனையும் அழித்துவிட்டு நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்காகத்தானே வந்திருக்கின்றேன். என் சாமி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் குழந்தை எப்பொழுதும் மன நிம்மதியாக இருக்க வேண்டும். அந்த மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த பரிசு பெட்டகத்தில் வைத்து உனக்கு தர வந்து இருக்கும் போது எதற்காக மன வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? வருந்தாத என் கண்ணின் மணியே, கலங்காத என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் எப்படி போராட்டம் முடிய போகிறது என்று யோசிக்கிறாய். நானோ உனக்கு விடியலாக வந்து உன் போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் சிக்கல்களை எல்லாம் களைந்து விட்டு நீ போகின்ற பாதையில் புதிய வழி பாதையே நான் அல்லவா இங்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நீ வெற்றியை சுவாசிக்க தயாராக இரு. நமக்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்த காலங்கள் போய் எல்லாம் நமக்காக வந்து சேரும் என்ற நாளை நோக்கி காத்திருக்கிறாய். அந்த நாளானது நாளை விடியலாக கூட இருக்கத்தான் போகிறது. எல்லா வெற்றியையும் உனக்கு நான் தருவது என்று உனக்கே உரித்தாக வேண்டும் என்று தானே இங்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் என் பிள்ளைகள் பெயரை மட்டும்தான் நான் முணுமுணுத்து கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுதும் என் பிள்ளைகளின் கனவுகளை மட்டும்தான் நிஜமாக்குவதற்காக போராடி கொண்டு இருக்கின்றேன். அதனால் தான் சொல்கிறேன், யாரும் இல்லை என்பதை விட எனக்காக என்னப்பன் கணக்கம்பட்டி சத்குரு ஞானவல்லல் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாக இரு. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.